பொழைக்க தெரியாதவன்ட்டான். நாட்டில் எவ்வளோ அக்கிரமம் இருக்கோ அத்தனையும் பண்ணுறேன், அவன் தான் புத்திசாலின்னு பேருவாங்க. மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறியலே வயிறு என்ன சுடுகாடான்னு. பூனைக்கு ஒரு காலம் வரும், ஆணைக்கும் பூனைக்கும். ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம், ஆடு புள்ள மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி செல்ல வாழ முடியல, நேர்மையா இருக்க முடியல. நேர்மையா ஒருத்தர் இருந்தா என்ன பட்டம் கிடைக்கும் தெரியுமா? பொழைக்க தெரியாதவன். நேர்மையா இருக்கிற ஆளை பொழைக்க தெரியாதவன்ட்டான். நாட்டில் எவ்வளோ அக்கிரமம் இருக்கோ அத்தனையும் பண்ணுறேன், அவன் தான் புத்திசாலின்னு பேர் வாங்குறேன். ரொம்ப விளங்குமையா நினைச்சு பாருங்க. மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞன் பெர்னாட்ஷா. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்சது இந்த உலகம், ஏசுநாதரை சிலுவையில் அடைஞ்ச இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லுல கட்டி கடல்ல போட்டா மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மடத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே. இந்த உலகம் உருண்டு கண்டுபிடிச்ச கிரேக்க விஞ்ஞானி கல்லுலியவை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம், ஆடு புள்ள மாதிரி வளருது. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கான்? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை. நான் ஒன்றும் சொல்லல. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், அத்தனையும் செய்வோம். மனுஷன் செய்வோம்னா சாப்பிட வர்றதில்ல. நல்லா கவனிச்சு பாருங்கள் அறிவியல் சிறந்த பெரியோர்களே. ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா இருக்கு, நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு. ஏன்? மாமிசத்தை உண்ணுவதற்காக, நாமெல்லாம் தாவரத்தை உண்ணுவதற்காக. ஆக ஆடு மாடு மனுஷனுக்கு கடவா பல்லு இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவா பல்லு இல்லை, வியர்வை சுரப்பி இல்லை. 63 நாயன்மார்கள் போன்று 64வதாக எங்க ஐயா நாயன்மார் வாரியார் சுவாமிகள் சொல்றாரு, மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறியலே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறார். சிந்திக்கணுமா வேண்டாமா? ஆணைக்கு ஒரு காலம் வந்தாலும் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆணைக்கும் பூனைக்குமா காலம்? ஆ என்றால் பசு, நெய் என்றால் பசுவோட நெய். பசு நெய் சாப்பிட்றதுக்கு ஒரு வயசு, பூவில் இருந்து கிடைக்கக்கூடிய தேன் சாப்பிட்றதுக்கு ஒரு வயசு. அதனால தான் ஆணை பூனை அப்படிங்கிற தேனும் நெய்யும் சாப்பிட. பசு நெய் சாப்பிடணும்னா 40 வயசுக்கு கீழே, 40 வயசுக்கு மேலே தேன் சாப்பிடணும். அப்படி காலகட்டத்தை தமிழன் உருவாக்கி வைத்திருக்கிறானே. உணவு கூட மனிதனுடைய உணர்வை கொடுக்கணுமே தவிர கெடுக்கக்கூடாது. எத்தனையோ கதைகள் இருக்கு. நம்ம ஐயா குன்றக்குடி அடிகளார் ஒரு கதை சொல்லுவார். சிங்கம் வேட்டையாடி சாப்பிட்டு காலு தலை தோல் எலும்பெல்லாம் கிடக்குமா, அது நாளாக நாரி போயிடும். நாரி போனா எப்படி நாரும்? மோசமா நாரும். பொணவாடை. எல்லாருக்குமா பொணவாடை தெரிய போகுது? சுடுகாட்டுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். அதிகமா எங்க போறோம்? பேருந்து நிலையம் போனா அந்த கழிவறைக்கு போறோம் சிறுநீர் கழிக்க. இப்ப பலம் பாருங்க, அரசாங்க பேருந்து நிலையங்கள் பூரா பேரூராட்சி, நகராட்சி, சிற்றூராட்சி, நீங்கள் மானாமதுரை, பரமக்குடி, நம்ம இளையாங்குடி பேருந்து நிலையத்தில் இருக்கிற கக்கூசுக்களை உள்ளே போயிட்டு நிம்மதியாக வர முடியுதா? மாடு தேவையில்லைன்னா உள்ளே போன மாத்தே வெளியே வரும். எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த நாட்டில், எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது. சாச்சா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது மாதிரி நார் இருக்குது. சிங்கம் இருந்த இடம் சிங்கத்துக்கு ரொம்ப பிடிக்கல. என்ன நம்ம இருக்கிற மோசமான நாருது, யாரையாவது கூப்பிட்டு கேட்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு சுய பரிசோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 6 அடி வேங்க அந்த வழியாக வந்துச்சு. வேங்கையை கூப்பிட்டீங்களா, நான் இருக்கிறத பாருந்துச்சு. அது உள்ள போயிட்டு வந்து உண்மையை சொன்னுச்சு. என்ன தலைவர் இவ்வளவு மோசமான நார்து, இப்படி இடத்துல நீங்க இருக்கலாமான்னுச்சு. என் இடத்துல வந்து எனக்கிட்ட நார்துன்னு சொல்லுவியா நீ? ஒற்றே அடி ஓடியே போச்சு. கொஞ்ச நேரத்தில் ஒரு யானை வந்துச்சு. யானையை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுனுச்சு. இந்த சிங்கம் வேங்கையை அடிச்சதை பார்த்துருக்கும் போல இருக்கு. அது உள்ள போயிட்டு வந்து நமக்கு எதுக்கு பொல்லாப்புன்னு நல்லா மணக்குது சந்தனமும் ஜவ் அப்படித்தானே சொல்றாங்க. செய்யாத செஞ்சோம்ங்கிறான், செஞ்சதை செய்யலைங்கிறான். ஐயா அக்கிரமம் இந்த நாட்டில் என்ன நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு. இப்ப வேங்கை யானை வந்து சொன்னுச்சு சந்தனமும் ஜவ்வாது மணக்குதுன்னு. இப்பவும் கோவம் வந்துருச்சு சிங்கத்துக்கு. ஏன்டா பொய் சொல்றதுக்கு இவ்வளவு துணிச்சலா வந்து சொல்றேன், எனக்கிட்ட வந்து பொய் சொல்றேன், ஒற்றே அடி ஓடு. கொஞ்ச நேரத்தில் ஒரு நரி வந்துச்சு. நரி வந்தோன்னே அதை கூப்பிட்டு நீ பார்த்து சொல்லுச்சு. நரி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. உள்ள போகையிலேயே யோசிக்குது. ஒருத்தன் உண்மையை சொன்னேன், அவனை உதைக்கிறேன். ஒருத்தன் பொய் சொல்றேன், அவனையும் உதைக்கிறேன். இந்த நாட்டில் உண்மையும் பேச முடியல, பொய்யும் பேச முடியல. எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும், நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வந்து சிங்கத்தை பார்த்து சொல்லுது நரி, தலைவரை ஒரு வாரமா ஜலதோஷம் மூக்கு அடைச்சிக்கிச்சு, எனக்கு ஒன்றும் தெரியலேன்னுச்சு. இப்படித்தான் கொல்லப்பைய தப்பிக்கிறேன். உண்மையை பேச தைரியம் இல்லை. மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவதே மேல் வருகிறான்.